ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நான் மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாங்காவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இது மேலே உள்ள தோலெல்லாம் சீவிடலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். நம்ம இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் சூடு இருந்தோம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ கடுகு உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நான் ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காவை பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆயிலில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதையே இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனையாகவே இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு அந்த மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு, இந்த மாங்காய் நலையிற அளவுக்கு ஃபுல்லாக முழுகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதை இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், நான் ஒரு மூடி போட்டுறேன், வேகட்டும். நம்ம இப்போ நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா சுத்தமானது, மண் தூசி எதுவும் இருக்காது. இப்போ நல்லா வெந்துருச்சு மாங்காய். பாருங்கள், 3/4 பாகம் வெந்துருச்சு. லைட்டாக கிண்டி விட்டுட்டு, இதுக்கு காரத்துக்கு நம்ம இன்னும் எதுவும் சேர்க்கலை. லைட்டாக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு மாங்காய்க்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாங்காய். இந்த அளவுக்கு வேகணும். கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இங்கே கலர் மிளகாய் பொடியாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாய் பொடியாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, கலக்கியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிடணும். இப்போ நம்ம நாட்டு சக்கரை எவ்வளோ வேணும்னு பார்த்து, எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலக்கி விடலாம். கொதிக்கிட்டோம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். ஹையில் வச்சாக்கா அப்படியே பாவு மாதிரி ஆகிடும். சிம்மில் இருக்கட்டும். இதை நம்ம கலக்கிட்டே இருந்தால் தண்ணி விடும் அதுவே. பாருங்கள், இவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். நாட்டு சக்கரை போட்டோடனே நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டானது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சீசன் தானே, நிறைய மாங்காய் இருக்குது. வாங்கி ஒரு மாங்காய் நல்லா சீவிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் செஞ்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.